ஒரு மினி சைனீஸ் டிராமாவை தான் பார்த்துட்டு இருக்கோம். அதுல லாஸ்ட் வீடியோல ஹீரோயின் இன்னும் கொஞ்சம் மணி ஏர்ன் பண்ணணும், நல்ல பொசிஷனுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிசினஸ் ஸ்ட்ராட்டஜிலாம் பிசினஸ் மேன் கிட்ட காமிக்க குறுக்க இந்த கௌஷிக் வருவான் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினோட மாமியார் வந்து நிப்பாட்டிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றத இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹீரோயினோட மாமியார் அவங்களோட ஃப்ரெண்ட் அப்புறம் மாமியார் ரெண்டு பேரையும் கூப்பிட்டுட்டு வருவாங்க. இந்த ஊர்ல பெப்பர் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ப்ரொசீஜர் இருக்கு போல. அது தெரியாம அவங்களோட ஃபுட்ஸ்லாம் இப்ப விற்கிறாங்க இல்லையா, அதுல வந்து ஹீரோயின் பெப்பர் போட்டிருந்திருப்பாங்க. அத காரணமா காமிச்சு எப்படியாச்சும் இவங்களோட பிசினஸை ஸ்டாப் பண்ணிடணும் அப்படின்னு தான் இந்த மாமியார் நினைக்கிறாங்க. ஸோ இந்த விஷயத்த வந்து இந்த பிஸ்னஸ் மேன் கிட்ட சொல்ல, ஆனா அவரு இவங்க சொல்றத கேட்குற மாதிரி இல்லை, ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்றாங்க. ஸோ ஹீரோயின் கூட பிஸ்னஸ் பண்ணவும் ஒத்துக்கிறாங்க. இந்த சைடு ஹீரோயினோட பையன் வந்துட்டு முயலை வேட்டையாடிட்டு இருப்பாங்க. அந்த பிளேஸ்க்கு அந்த சித்தப்பாக்காரனோட பையன் வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அந்த பிளேஸ்க்கு ஹீரோயின் வந்து பாக்குறாங்க. சும்மா அடிக்கிற மாதிரி போனதும் அந்த பையன் கீழே விழுந்துடுறாங்க. அவ அழுந்துக்கிட்டே ஓட ஹீரோயின் அவங்க பையன் கிட்ட வந்து பேசுறாங்க. உண்டிகோல் இருக்கும் இல்லையா, அதுல ரப்பர் மாதிரி இருந்தா தானே இழுத்த உடனே போகும், அது மாதிரி இல்லாம இவன் துணியை வச்சு அவனா மேக் பண்ணியிருக்கான், அதை பார்த்துட்டு இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி தர ஆரம்பிக்கிறாங்க. சித்தப்பாக்கார பையன் வந்துட்டு ஹீரோயின் என்ன அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி வீட்டுல போட்டு கொடுத்துட்றான். சும்மாவே ஹீரோயின் அவங்க மாமியாருக்கு பிடிக்காது, இன்னும் காண்டாகிடுறாங்க. இப்போ ஹீரோயினோட பிஸ்னஸ் கொஞ்சம் கொஞ்சமா நல்லா போயிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி ட்ரெஸ் வாங்க கூட வழி இல்லாம இருந்திருப்பாங்க, ஆனா இப்போ அப்படி இல்லாம ட்ரெஸ்லாம் வாங்கி கொடுக்குறாங்க அவங்க மூணு பசங்க. ஹீரோயினும் அவங்களோட பொண்ணு ஷாப்பிங் வந்திருப்பாங்களா, அங்க பசங்களா ஸ்கூல் போவாங்க. அதை பார்த்து இந்த பொண்ணுக்குமே ஸ்கூல் போகணுன்ற ஆசை வந்துடும். இந்த கிராமத்துக்குள்ள ஸ்கூல் இல்லாததுனால ஹீரோயின் வந்துட்டு வெளியில அனுப்பவே இல்லை. இந்த ஜியாங்க இருக்காங்கல்ல, இவங்களே இதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாம் நடத்துவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஹீரோவை பார்த்து அவருமே ஓகே தான் சொல்றாங்க. நைட்டு ஹீரோவும் ஹீரோயினும் பேசிட்டு இருக்கும் பொழுது, இதுக்கு வந்துட்டு நீங்க காசுலாம் கொடுக்க வேணாம், நான் வந்துட்டு பசங்களுக்கு நடத்துறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஓகே லவ் யூ அப்படின்னு லிட்டில் ஹார்ட் காமிப்பாங்களா. லவ் யூவா, அப்போ நீங்க என்ன லவ் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்க, இது இப்போ கேஷுவல் இந்த வார்த்தை, அப்போ அப்படி இல்லை இல்லையா, இல்ல இல்ல நான் உங்களுக்கு தேங்க்யூ தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி லிட்டில் ஹார்ட் காமிக்கிறாங்க. இதை வந்துட்டு ஹீரோ வந்து மேமருந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் பண்றது எல்லாமே ஹீரோக்கு ரொம்ப பிடிச்சிடுது. நெக்ஸ்ட் டே ஹீரோ ஹீரோயின் காட்டு வழியா தான் வந்துட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோயின் கால்ல ஏதோ குத்திட்டதுனால ஹீரோ தான் வீடு வரையும் தூக்கிட்டு வருவாங்க. இவங்க ரெண்டு பேரும் க்ளோஸா இருப்பாங்க இல்லையா, அதை பார்த்து ஹீரோயினோட பையனுக்கு பிடிக்கவே இல்லை. எங்களை ஃபாலோ பண்றது நிறுத்துங்க, நான் எங்க மம்மியை கூப்பிட்டுட்டு போறேன், நீங்க போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. ஹீரோ வீட்டுக்கு போனதும் ஹீரோயின் லவ் யூ சொன்னது, லிட்டில் ஹார்ட் காமிச்சது, அப்புறம் தூக்கிட்டு வந்தது, இது எல்லாத்தையும் பார்த்து தனித்தனியா நினைச்சு சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் இந்த மாதிரி நம்மளோட அம்மாவை இவர் டேட் பண்ணணும்னு நினைக்கிறாரு அப்படின்ற மாதிரி அவங்க தங்கச்சிங்களுக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அந்த பொண்ணுமே தெளிவா பேசுறாங்க, நம்மளோட அம்மாவுக்கு ஹெல்ப் பண்றாங்க, நமக்கும் சொல்லி தராங்க, ஸோ நம்ம அம்மாவை அவங்க மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா நம்ம ஒன்னா இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஹீரோ வந்துட்டு இவங்களுக்கு டீச் பண்றதுக்காக கிளாஸ்மே ஸ்டார்ட் ஆகுது. அப்போ இந்த மூணு பசங்க மாத்தி மாத்தி கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. என்னோட அம்மாவை நீங்க நல்லா பாத்துப்பீங்களா, ஏமாத்த மாட்டீங்களே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஹீரோவுக்குமே பயங்கர ஆக்வர்டா தான் இருக்கு. நெக்ஸ்ட் டே ஹீரோயின் வந்துட்டு ஊர் தெருவில் நடந்து போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு ப்ராப்ளமா இருக்கு. என்னன்னா ஒரு வைன் ஷாப்ல ஹை குவாலிட்டி இருக்க வைனா அந்த பிளேஸ்க்கு நார்மல் பீப்புள்ஸ்லாம் வரக்கூடாது, ஹை கிளாஸ் பீப்புள் தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இந்த விஷயத்த பத்தி தான் பிஸ்னஸ் மேன் கிட்ட பேசுவாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மிஸ்டர் ஹூன்றவங்க தான் இதை நடத்துறாங்க, நம்மளும் இந்த மாதிரி ஷாப் வச்சிருக்கோம், பட் அவங்க அளவுக்கு ஹை குவாலிட்டி இருக்காது, அவங்க வந்து வேற ஏதாவது மெத்தட் யூஸ் பண்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்களா. ஹீரோயினுக்கு இன்னொரு ஐடியாவும் தோணிருச்சு, நம்ம ஏன் இந்த ஷாப் ஓப்பன் பண்ணக்கூடாது அப்படின்னு. இந்த விஷயத்த பத்தி பிஸ்னஸ் மேன் கிட்ட கேட்க, எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு, நீ வந்து ஸ்டார்ட் பண்ண 50-50% அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோயினுமே ஹாப்பி ஆகுறாங்க. கொஞ்ச நாள்ல அந்த வைனையுமே செஞ்சு முடிச்சிட்டாங்க இவங்க 5 பேரும் சேர்ந்து. ஃபைனலா கடையுமே ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஆனா கடைக்குள்ள யாருமே வரல. இப்படியே விட்டா சரிப்பட்டு வராது, பொறுத்தது போதும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் இந்த ஷாப்பை பத்தி நோட்டீஸ்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இருந்தாலுமே யாரும் வரல. எப்பயும் போலதான் ஹீரோயினோட ஸ்ட்ராட்டஜி, அந்த வைன் எல்லாத்தையும் வெளியில வச்சுட்டு சாம்பிளுக்கு குடிக்க சொல்றாங்க. அது செமையா இருக்குன்றதுனால போட்டி போட்டு வாங்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயினோட மாமியாரோட பொண்ணு இருப்பாங்க இல்லையா, அவங்கள தான் காமிக்கிறாங்க. அவங்களோட மாமியார் இவங்களை திட்டிட்டு இருக்காங்க, உனக்கு அப்புறமா மேரேஜ் ஆனவ இவ, ஆனா இவ வந்து கன்சீவ் ஆயிட்டா, ஆனா நீ அப்படியே தான் இருக்க அப்படின்ற மாதிரி திட்டிட்டு இருக்காங்க. இவங்களை வந்து சிஸ்டர்னே கூப்பிடலாம், ஹீரோயினோட ஹஸ்பண்டோட தங்கச்சி. இந்த சிஸ்டர் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு
பார்த்துட்டு இவ்வளோதான் ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட கொடுக்க, என்னது எப்பயுமே ப்ராஃபிட் அதிகமாக தானே கிடைக்கும், இப்போ என்ன கம்மியாயிடுச்சு அப்படின்னு கேட்குறாங்க. இந்த ஹை குவாலிட்டியில் வைன் கொடுப்பாங்க இல்லையா மிஸ்டர் ஹூ, அவர் தான் இவங்களே. இந்த மாதிரி ஒரு புது ஷாப் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, அதனால தான் நம்மளோடது கம்மியாயிடுது அப்படின்னு சொல்லி நல்லா ஏற்றி விட்டுட்டு இருக்காங்க. ஒரு வைனோட நிற்காம வெரைட்டி வெரைட்டியாக கலர் கலராக வைன் மேக் பண்ணிட்டு இருக்காங்க, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டேஸ்டோட. இதெல்லாத்தையும் ட்ரையல் பார்க்குறதே ஹீரோனோட ஃப்ரெண்டும் ஹீரோவும் தான். இப்போ ஹீரோனோட வைன் ஷாப் இருக்குல்ல, அந்த பிளேஸ்க்கு இந்த மிஸ்டர் ஹூவோட ஒய்ஃப் கன்சீவாக இருப்பாங்க இல்லையா, அவங்களும் இந்த சிஸ்டரும் வந்திருக்காங்க. கன்சீவாக இருக்கவங்க சொல்கிறாங்க, இந்த ஷாப் வந்துட்டு இங்கே ரொம்ப பாப்புலர், டேஸ்டாக ஃபுட்னா கொடுப்பீங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன், அதான் இங்கே வந்தேன். ஏதாவது தப்பு நடந்தது உங்களை அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக சும்மா விளையாட்டா பேசுகிற மாதிரி தான் தெரியுது. ஹீரோயினோட ஷாப்பை, இவங்களோட ஆப்போனன்ட் இருக்கிறவங்களோட ஒய்ஃபை, கூடவே இந்த சகுனி வேலை பார்க்குற சிஸ்டர் இருக்காங்க. ஹீரோயினை எப்படி கொடுத்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல பல பிளான்கள்லாம் வச்சுருக்காங்க. ஹீரோயின் மாட்டுவாங்களா இல்லை மாட்ட மாட்டாங்களா, என்னதான் பண்ண போகிறாங்க அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை காமெண்ட் பண்ணிடுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன். டாடா பாய்.